பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர்ல ஜெண்டர் ஸ்கூல் அண்ட் சொசைட்டி இந்த சப்ஜெக்ட்ல இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகள் கிட்ட இருந்தும் உடன் பணிபுரிவோர் கிட்ட இருந்தும் பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளுக்கு மேலே ஒரு உயர் அதிகாரி இருக்கிறார் அப்படின்னா அவர் அந்த அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய பதவியை பயன்படுத்திக்கிட்டு அங்கே வேலை செய்கிற பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படி சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள காட்டி அவங்கள எப்படியாவது வசியப்படுத்தணும் அப்படிங்கிறது. சரியா வேலை பார்க்கல, என்னோட நீ இருந்தீன்னா நம்ம உங்களுக்கு நான் எல்லாமே செய்வேன். இந்த மாரி ஒரு சில அதிகாரிகள் செய்கிற தவறு எல்லாருமே தவறா எண்ண வைக்குது. இந்த மாரி அவங்களுடைய இச்சைகள இச்சைகளை பூர்த்தி செய்கிற மாரி அமைஞ்சிருக்கும். இது யாரெல்லாம் இந்த மாரி பண்றாங்க அப்படின்னா, பல பேராசிரியர்கள், நிறுவன தலைவர்கள், அதிகாரிகள், மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த மாதிரியான தவறுகள செய்வாங்க. இத இன்றைய காலகட்டத்தில நெறைய சோஷியல் மீடியாலாம் வந்துருச்சு. அந்த மாரி இருக்கிற டைம்ல யாரெல்லாம் தவறு செஞ்சிருக்காங்களோ, அவங்கள பனிஷ்மென்ட்டு குடுத்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி பெண்களும் ஆரம்ப காலகட்டத்தில எது நடந்தாலும் பயந்துட்டு, அசிங்கம், அவமானம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு எதுவுமே வெளிப்படுத்தாம இருப்பாங்க. ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில, இன்றைய சூழல்ல அதெல்லாம் யாருமே பெருசு பண்றதில்ல. அத அடுத்தவங்களுக்கு தன்னுடைய நிலைமை அடுத்தவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால எல்லா பெண்களுமே அத வெளியில சொல்றாங்க. தவறு செஞ்சவங்களுக்கு தண்டனையும் வாங்கி குடுத்துட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு சில ஆண்கள் தான் கூட வேலை பார்க்குற பெண்கள அ அவங்க சொல்றத கேட்குற மாதிரியும், அவங்கள் செக்ஷுவல் அப்யூஸ் பண்ற மாதிரியும் நெறைய ஊடகங்கள் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். வீட்லயே இருந்தா கூட, வேலைக்கு போனா கூட பெண்களுக்கு அப்படிங்கிறது பாதுகாப்பு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. வீட்லயே இருந்தா கூட, அவங்க வெளியில ஏதாவது காய்கறி வாங்கறதுக்கோ, இல்ல மளிகை வாங்கறதுக்கோ அவங்க போகும்பொழுது, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையில இருக்குது. ஆஃபீஸுக்கு போனாலும், ஆஃபீஸ்ல இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் அதிகமாயிட்டு தான் இருக்கு.